மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 17ஆம் பாகம், கதிரியக்க கழிவுகள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். கதிரியக்க கழிவு என்பது பல்வேறு மனித நடவடிக்கைகளின் துணை பொருட்கள் ஆகும். முதன்மையாக அணுசக்தி உற்பத்தி, மருத்துவ பயன்பாடுகள், தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் இராணுவ நடவடிக்கைகள். சில பொருட்களில் இருந்து வெளியேறும் அயனியாக்கும் கதிர்வீச்சுகள், அதாவது அயனைசிங் ரேடியேஷன்ஸ், மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் சாத்தியமான அபாயங்களை ஏற்படுத்துகிறது. கதிரியக்க கழிவுகளை நிர்வகிப்பதற்கான சவாலை உலகம் எதிர்கொள்ளும் போது அதன் வகைகள், அதன் தொடர்புடைய அபாயங்கள், தற்போது உள்ள மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் சாத்தியமான எதிர்கால திசைகளை புரிந்து கொள்வது கட்டாயமாகிறது. கதிரியக்க கழிவுகளின் வகைகளை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். கதிரியக்க கழிவுகள் 3 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். உயர்நிலை கழிவுகள், அதாவது ஹை லெவல் வேஸ்ட், HLW அப்படின்னு சொல்லுவோம். இடைநிலை கழிவுகள், அதாவது இன்டர்மீடியேட் லெவல் வேஸ்ட், ILW அப்படின்னு சொல்லுவோம். மற்றும் குறைந்த அளவிலான கழிவுகள், லோ லெவல் வேஸ்ட், LLW அப்படின்னு சொல்லுவோம். உயர்மட்ட கழிவுகள் மிகவும் அபாயகரமானது மற்றும் நீண்ட கால ரேடியோ நியூக்ளைட்ஸ்களை கொண்ட உலைகளில் இருந்து செலவழிக்கப்பட்ட அணு எரிபொருட்களை கொண்டுள்ளது. இடைநிலை கழிவுகள் என்பது உலைக்கூறுகள், அசுத்தமான பொருட்கள் மற்றும் சில மருத்துவ மற்றும் தொழில்துறை கழிவுகள் அடங்கும். குறைந்த அளவிலான கழிவுகள் என்பது பாதுகாப்பு உடைகள், கருவிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போன்ற ஒப்பீட்டளவில் குறைந்த அளவிலான கதிரியக்கத்தன்மை கொண்ட பொருட்களை உள்ளடக்கியது. கதிரியக்க கழிவுகளால் ஏற்படும் அபாயங்கள் சிலவற்றை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். கதிரியக்க கழிவுகள் மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பல அபாயங்களை முன்வைக்கிறது. இந்த பொருட்களால் வெளிப்படும் அயனியாக்கும் கதிர்வீச்சு உயிரணுக்களை சேதப்படுத்தும். புற்றுநோய், மரபணு மாற்றங்கள் மற்றும் உறுப்பு செயலிழப்பு உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. மேலும் கதிரியக்க கழிவுகளை முறையற்ற கையாளுதல், சேமித்தல் அல்லது அகற்றுதல் ஆகியவை மண், நீர் ஆதாரங்கள் மற்றும் உணவு சங்கிலியை மாசுபடுத்தி நீண்டகால சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும். தற்போதைய மேலாண்மை நடைமுறைகள் சிலவற்றை இங்கு அறிந்து கொள்ளலாம். கதிரியக்க கழிவுகளுடன் தொடர்புடைய அபாயங்களை குறைக்க நாடுகள் பல்வேறு மேலாண்மை உத்திகளை கடைபிடிக்கின்றன. இவற்றில் சிலவற்றை இங்கு குறிப்பிடுகிறேன். பிரித்தல் மற்றும் சேமிப்பு, அதாவது செக்ரிகேஷன் அண்ட் ஸ்டோரிங். கதிரியக்க கழிவுகள் அதன் கதிரியக்கத்தின் அளவை பொறுத்து பிரிக்கப்படுகின்றன. மேலும் இன்ஜினியர்டு ரெபோசிட்டரிஸ் அல்லது குளங்கள் போன்ற பொருத்தமான சேமிப்பு வசதிகள் சுற்றுச்சூழலில் இருந்து தனிமைப்படுத்த பயன்படுகின்றன. மறுசுழற்சி, அதாவது ரீப்ராசஸிங் அண்ட் ரீசைக்கிளிங். சில நாடுகள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பிரித்தெடுக்க மற்றும் கழிவுகளின் அளவை குறைக்க செலவழித்த அணு எரிபொருட்களை மீண்டும் செயலாக்குகின்றன. மறுசுழற்சி செயல்முறைகள் நீண்டகால அகற்றலின் தேவையை குறைக்கலாம். ஆழமான புவியியல் களஞ்சியங்கள், அதாவது டீப் ஜியோலஜிக்கல் ரெபோசிட்டரிஸ். இந்த ஆழமான நிலத்தடி களஞ்சியங்கள் உயர்மட்ட கழிவுகளுக்கு நீண்ட கால சேமிப்பு தீர்வுகளை வழங்குகின்றன.
இந்த களஞ்சியங்கள் நிலையான புவியியல் அமைப்புகளில் அமைந்துள்ளன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கழிவுகளை கட்டுப்படுத்துவதையும் தனிமைப்படுத்துவதையும் உறுதி செய்கின்றன. கழிவுகளை குறைத்தல் மற்றும் கதிரியக்க சிதைவு, வேஸ்ட் மினிமைசேஷன் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் டீகே. குறைந்த அளவிலான கழிவுகள் காலப்போக்கில் சிதைவடைய அனுமதிப்பது அதன் கதிரியக்கத்தை குறைத்து பாதுகாப்பான கையாளுதல் மற்றும் அகற்றலை செயல்படுத்துகிறது. குறைத்தல் முயற்சிகள் அதன் மூலத்தில் கழிவு உற்பத்தியை குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது. சவால்கள் மற்றும் கவலைகள். தற்போதுள்ள மேலாண்மை நடைமுறைகள் இருந்த போதிலும் கதிரியக்க கழிவுகளை கையாள்வதில் சவால்கள் நீடிக்கின்றன. நீண்ட கால பாதுகாப்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சேமிப்பு வசதிகள் மற்றும் களஞ்சியங்களின் நீண்ட கால பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வது குறிப்பிடத்தக்க கவலையாக உள்ளது. பொது ஏற்றுக்கொள்ளல். பாதுகாப்பு, உணரப்பட்ட அபாயங்கள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை பற்றிய கவலைகள் காரணமாக கழிவு மேலாண்மை வசதிகளுக்கான நம்பிக்கையை வளர்ப்பதும் பொதுமக்களின் அங்கீகாரத்தை பெறுவதும் சவாலாகவே உள்ளது. சர்வதேச ஒத்துழைப்பு. கதிரியக்க கழிவு மேலாண்மைக்கு அதன் எல்லை கடந்து தன்மை காரணமாக சர்வதேச ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. நாடுகளுக்கிடையே கொள்ளைகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் அகற்றல் நடைமுறைகளை ஒத்துசெய்தல் சிக்கலானதாக இருக்கலாம். செலவு மற்றும் நிதி உதவி. பொருத்தமான கழிவு மேலாண்மை உட்கட்டமைப்பை நிறுவுதல் மற்றும் பராமரிப்பது கணிசமான செலவுகளை உள்ளடக்கியது. நீண்ட கால நிதி பொறுப்புகள் தேவை. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள். மேம்பட்ட கழிவு சுத்திகரிப்பு நுட்பங்களை உருவாக்குதல் மற்றும் பிரித்தல் மற்றும் மாற்றுதல் போன்ற புதுமையான தீர்வுகளை ஆராய்தல் ஆகியவற்றில் உலக நாடுகள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. எதிர்கால முன்னோக்குகள் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். கதிரியக்க கழிவு மேலாண்மையில் எதிர்கால முன்னேற்றங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்கி இருக்கலாம். மேம்பட்ட அணு உலைகள். மேம்பட்ட அணு உலை வடிவமைப்புகள் கழிவு உற்பத்தியை குறைத்தல், மாற்று எரிபொருட்களை பயன்படுத்துதல் மற்றும் எரிபொருள் சுழற்சி செயல்முறைகளை மேம்படுத்துதல், கழிவுகளின் உற்பத்தி மற்றும் நச்சுத்தன்மையை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. மேம்பட்ட கழிவு சுத்திகரிப்பு, பகிர்வு மற்றும் உருமாற்றம் போன்ற தொழில்நுட்பங்களில் தொடர்ச்சியான ஆராய்ச்சி கழிவுகளின் நீண்ட ஆயுள்களையும் அபாயகரமான தன்மைகளையும் குறைக்க உதவும். பொது ஈடுபாடு மற்றும் கல்வி. முடிவெடுக்கும் செயல்முறைகள், வெளிப்படைத்தன்மை மற்றும் கல்வி பிரச்சாரங்களில் பொதுமக்களை ஈடுபடுத்துவதற்கான அதிகரித்த முயற்சிகள் அதிக ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் புரிதலை வளர்க்கும். சர்வதேச ஒத்துழைப்பு. அறிவு, சிறந்த நடைமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை பகிர்ந்து கொள்வதில் சர்வதேச ஒத்துழைப்பு வலுப்படுத்துவது கதிரியக்க கழிவுகளை திறமையான மற்றும் பாதுகாப்பான மேலாண்மைக்கு உதவும். நேர்களே, இப்பொழுது நாம் ஒரு அறிவியல் செய்முறை விளக்கத்தை கேட்க இருக்கிறோம். இதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் வி ரங்கநாயகி அவர்கள். இவர் ஒரு அறிவியல் தொடர்பாளர். இவர் நமக்காக அறிவியல் செய்முறை ஒன்றை விளக்க உள்ளார். வாங்க கேட்கலாம். வணக்கம். அண்ணா FM அறிவுக்கு விருந்து வழியா அறிவியல் செய்முறைகள் சிலவற்றை கத்துக்க உங்களை வரவேற்கிறோம். பேப்பர், பேனா, குறிப்பு எடுத்துக்க ரெடியா இருக்கீங்க இல்லையா? உங்க செல்போன்ல கூட நீங்க இதை நோட் பண்ணிக்கலாம். என்ன, தயாரா? அறிவியல் பாடப்புத்தகத்தில் படிக்கும்போது சில கருத்துகள் புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும். அதுபோல ஒண்ணுதான் அடர்த்தி. இதனை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில செய்முறைகளை செய்து பார்க்கலாம். முதல்ல அடர்த்தினா என்னன்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ நிறை இருக்கு என்பதை சொல்றது தான் அடர்த்தி. இதுக்கு உதாரணமா ஒரு பையில புஸ்தகம், நோட்டு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். பை ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது அடர்த்தி அதிகமாக இருக்குது, அதாவது கனம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது அதில் இருக்கிற நோட்டெல்லாம் மட்டும் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போது பையில் புக்ஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பையோட கனம் கம்மியாயிடுது, அதாவது பையோட அடர்த்தியும் கம்மியாயிடுது. நான் அடர்த்தி பற்றி சொல்கிறது புரியுதா? பொதுவாக ஒரு பொருளின் அடர்த்தி அதிகமாக இருந்தால் அது கனமாக இருக்கும். ஒரு பொருளின் அடர்த்தியை எப்படி கணக்கிடுறது? ஒரு பொருளோட நிறைய கன அளவால் வகுத்தா அடர்த்தி கிடைக்கும். அதை புரிஞ்சிக்க அழகான இந்த செய்முறையை பார்க்க போகிறோம். அந்த செய்முறையோட பேர் தான் அடர்த்தி நெடுவரிசை, டென்சிட்டி காலம்னு சொல்லுவோம். இதற்கு தேவையான பொருட்கள், நான் சொல்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 50 ml எடுத்துக்கிட்டால் போதுமானது. முதல்ல தண்ணி.
2வதா தேன். 3வதா நம்ம எடுத்துக்க போகிறது பாத்திரம் தேய்க்க உதவும் இல்லையா, விம் லிக்விட் மாதிரி அது. 4வதா சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய். 5வதா உங்கள் வீட்டில் ஏதாவது சாக்லேட் சிரப் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லையா சக்கரை பாகு கூட ஓகே. அதுக்கு அடுத்ததா ஒரு கண்ணாடி டம்ளர் தேவை. இப்போ கடைசியாக என்ன தேவை? ஆமாம், பேப்பர், பேனா, அப்புறம் அட்டவணை போட்டு எழுதுவதற்கு அழகாக ஸ்கேலையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1க்கு போகலாமா? முதல்ல நான் சொன்ன இந்த வகையான பொருட்கள் எல்லாத்தையும் தயாராக 50 ml எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. டேபிளில் அழகாக பரப்பி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டெப் 2, டேபிளில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 30 ml ஒவ்வொரு திரவத்தையும் பொறுமையாக அந்த கண்ணாடி டம்ளரில் விடணும். இந்த திரவங்களை நீங்கள் விடும்போது மிக பொறுமையாக செய்யணும். இப்போ பேப்பர் பேனா எடுத்து 3வது ஸ்டெப்பாக ஒரு அட்டவணை ஒன்று ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இந்த அட்டவணையில் முதல் காலத்தில் சீரியல் நம்பரை போட்டுக்கோங்க. 2வது காலத்தில் என்னென்ன பொருள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போது 3வது காலத்தில் அடர்த்தியை பொறுத்து அந்த பொருட்கள் நீங்கள் விடுற அதே ஆர்டரில் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அதை தான் நம்ம 3வது காலத்தில் நோட் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டெப் 4, 30 ml ஒவ்வொரு திரவமும் நம்ம அந்த டம்ளரில் விட்டோம் இல்லையா, அது அழகாக எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். வித்தியாசமாக நம்ம இப்போ ஆர்டருக்கும் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். முதல்ல தேனை விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து சாக்லேட் சிரப்புன்னு சொன்னேன் இல்லையா, அது கூட விடலாம். அப்படி இல்லாதவங்க சர்க்கரையை கெட்டியாக பாகு மாதிரி கரைச்சிருந்தீங்கன்னா அதை விடலாம். 3வதா சமையல் எண்ணெயை விட்டுடலாம். இப்போ 4வதா தண்ணீரை விடுங்க பார்க்கலாம். அது மேலே இப்போ தண்ணி வெள்ளை கலரில் இருக்கே, மற்றதெல்லாம் வெவ்வேறு கலரில் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சா, சாதாரண தண்ணிக்கு பதிலாக நீல இங்கு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த நீல இங்கை தண்ணியில் விட்டு அதை நீல நிறமாக மாற்றி கூட வச்சுருக்கலாம். அந்த தண்ணியை கூட இப்போ சேர்க்கலாம். இவ்வாறு இந்த திரவங்கள்லாம் சேர்த்தப்புறம் இப்போ இந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பொறுமையாக விட்டுடுங்க. இப்போ எந்த திரவம் முதல்ல வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை அட்டவணையில் நம்ம குறிச்சிக்கலாம். 2வது காலத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு திரவம் ஒவ்வொன்றா நம்ம என்ன எடுத்துக்கிறோங்கிறத எழுதியிருந்தோம் இல்லையா. 3வது காலத்தில் 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம விட்ட முறையில் அந்த திரவங்கள் எல்லாம் கண்ணாடி டம்ளரில் இருக்கிறது இல்லையே, எந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை 3வது காலத்தில் எழுதலாம். இப்போது அந்த அடர்த்தி நெடுவரிசையை பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஒரு வித்தியாசமான எண்ணம் தோணும். என்னடா இது, நம்ம முதல்ல தேனை விட்டோம், தேன் முதல்ல போய் அடியில் இல்லையே, அதை விட அடர்த்தி அதிகமானது தான் அடியில் இருக்கே, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக நீங்கள் தோணும். இப்போது இந்த அட்டவணையில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா அழகாக அந்த நெடுவரிசையில் அடர்த்தி எந்த பொருளுக்கு அதிகமாக இருக்கோ, எந்த திரவத்துக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் அடியில் போய் சேர்ந்துருக்கும். அதுக்கு மேலே அழகழகாக அடர்த்தி கம்மியான திரவங்கள் ஒன்று கலக்காமல் அழகாக நெடுவரிசையாக டென்சிட்டி காலமாக நின்றுட்டுருக்கும். இணையதளத்தில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சுலபமாக நான் சொல்லியிருக்கிற இந்த 5 திரவங்களோட அடர்த்தி பற்றி, அதனுடைய அடர்த்தியோடைய வேல்யூ என்னன்னே உங்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த வேல்யூவை கூட நீங்கள் அட்டவணையில் 4வது காலமாக போட்டிருக்கலாம். இந்த அடர்த்தி நெடுவரிசையை இன்னொரு விதமாகவும் செய்யலாம். அந்த செய்முறையை பார்க்கலாமா? அதற்கு தேவையான பொருட்கள்: கண்ணாடி டம்ளருக்கு பதிலாக ஒரு கண்ணாடி குவளையோ அல்லது அகலமான பாத்திரமோ இருந்தால் இந்த செயல்முறையோட முடிவு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது சர்க்கரை ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. மருந்து அளக்கும் மெஷரிங் கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. தேக்கரண்டி அதாவது டேபிள் ஸ்பூன் ஒன்று வேணும். சாதாரண சின்ன ஸ்பூன் ஒன்று வேணும். தண்ணீர் 500 ml வேணும். வண்ணம் கலக்கி தண்ணீர் பண்ணணும், கலர் தண்ணீர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மஞ்சள் பொடி கொஞ்சம், நீல கலர் இங்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவை கேட்டால் தெரியும், அந்த கேசரி பவுடர் கொஞ்சம். இந்த 3ஐயும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 4 சிறிய டம்ளர்கள் அதுவும் தேவை. இந்த செய்முறைக்கு முதல் படி என்ன செய்யணும்னு சொல்கிறேன். 10 மில்லி மருந்து அளக்கிற கப்பு, அதில் தண்ணியை அளந்து 10 தடவை ஒரு டம்ளரில் விட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்?
ஆஹா, 100 ml தண்ணி கிடச்சிருச்சு இல்லையா? இந்த 100 ml தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்த மாதிரி மற்ற 3 டம்ளர்லேயும் இதே மாதிரி 100 ml தண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை தோராயமாக ஒரு தேக்கரண்டி எடுத்தீங்கன்னா 15 கிராம் நிறை இருக்கும். இந்த தண்ணி இருக்கிற 4 டம்ளர்களை வரிசையாக இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதில் முதல் டம்ளரில் எதையும் கலக்கக்கூடாது, வெறும் தண்ணி மட்டும் இருக்கட்டும். 2வது டம்ளரில் தண்ணியில் 2 தேக்கரண்டி சர்க்கரையை போடுங்க, சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கலக்குங்க. 3வது டம்ளரில் 4 தேக்கரண்டி சர்க்கரை, அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு தேக்கரண்டியே 15 கிராம் சர்க்கரைன்னு சொன்னேன். ஸோ 4 தேக்கரண்டி சர்க்கரை. அதுக்கு அடுத்த டம்ளரில் 6 தேக்கரண்டி சர்க்கரை. இப்போது 2வது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த சர்க்கரை ஒவ்வொரு டம்ளர்லேயும் நல்லா கரையிறதுக்கு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சிடுங்க. அது தானாக அந்த சர்க்கரை கடைஞ்சிரும். இப்போது ஸ்டெப் 3க்கு போகலாம். முதல் டம்ளரில் கலர் எதுவுமே கலக்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற நீல இங்கில் 4 சொட்டு எடுத்து 2வது டம்ளரில் விட்டு அதை நீல கலர் தண்ணி ஆக்குங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சான்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த டம்ளரில் வீட்டில் கேசரி பவுடர் இருந்தால் அந்த கேசரி பவுடரை கொஞ்சம் கலக்கி ஆரஞ்சு கலர் தண்ணி ஆக்கிடுங்க. ஸோ இப்போது 4 தேக்கரண்டி சர்க்கரை போட்ட இதில் கேசரி கலர், அதாவது ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. இப்போ அடுத்த சர்க்கரை கரைசலில் மஞ்சப்பொடியை கொஞ்சம் கலக்கி மஞ்சள் கலர் தண்ணி ஆக்கிடுங்க. அதாவது 6 தேக்கரண்டி சர்க்கரை போட்டு கடைசி டம்ளரில் மஞ்சள் கலர் தண்ணி ஆயிடுது. இப்போது இந்த 4 டம்ளரில் இருக்கிற பொருள் திரவம் தண்ணி ஒன்று தான். ஆனால் முதல் தண்ணியில் எந்த சர்க்கரையுமே இல்லை. 2வது தண்ணியில் 2 தேக்கரண்டி தான் சர்க்கரை, 3வது தண்ணியில் 4 தேக்கரண்டி, 4வது தண்ணியில் 6 தேக்கரண்டி சர்க்கரை. இப்போது 4 வகையான சர்க்கரை கலவை தண்ணியும் உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? இப்போது கடைசி 5வது ஸ்டெப்புக்கு போகலாம். இதில் நீங்கள் ஒரு அகலமான கிளாஸ் பாத்திரம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா? அந்த பாத்திரத்தில் முதல்ல எதையுமே கலக்காத தண்ணி இருக்கு இல்லையா, அதை முதல்ல விடுங்க. அதை விட்ட உடனே இப்போ என்ன பண்ணுறீங்க, 2 தேக்கரண்டி சர்க்கரை கலந்த நீல கலர் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை மெதுவாக விடுங்க. இப்போ நீங்கள் இந்த பாத்திரத்தில் தண்ணீரை சேர்க்கும்பொழுது இங்க் ஃபில்லர் இருந்ததுன்னா மெதுவாக அதனால் விடுங்க. ஏன்னா அதுதான் மெதுவாக பாதிப்பு எதுவும் வராமல் பொறுமையாக விடுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இப்படி ஒவ்வொன்றா விடும்போதே பக்கத்தில் பேப்பர் பேனால் அழகாக நோட் பண்ணிக்கோங்க. முதல் வரிசையாக சீரியல் நம்பரை போட்டுக்கிட்டு 2வது வரிசையாக சர்க்கரையினுடைய அளவு, அதாவது முதல் டம்ளரில் சர்க்கரை எதுவும் இல்லை, 2வது டம்ளரில் 2 தேக்கரண்டி, 3வது டம்ளரில் 4 தேக்கரண்டி அப்படின்னு சர்க்கரையோட அளவை 2வது வரிசையில் குறிச்சிக்கோங்க. இப்போது என்ன வண்ணம் அல்லது கலர் சேர்த்திங்களோ அதை அடுத்த வரிசையில் குறிச்சிக்கோங்க. இப்போது 2 தண்ணீரை நீங்கள் அந்த அகலமான பாத்திரத்தில் விட்டுட்டீங்க இல்லையா? இப்போ 3வது தண்ணியான கேசரி பவுடர் கலந்த ஆரஞ்சு தண்ணீரை விடுறீங்க. சிறிது நேரம் கழித்து 4வது தண்ணியும் விடுங்க. இப்போது அந்த கண்ணாடி கப்பு அதனுடைய பரப்பளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அழகாக நீங்கள் விட்ட 4 விதமான தண்ணியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். நீங்கள் விட்ட ஆர்டர் என்னவோ, முதல்ல சர்க்கரையே கலக்காத தண்ணி, அதுக்கப்புறம் நீல கலர் தண்ணி, அடுத்தது கேசரி கலர் அதாவது ஆரஞ்சு கலர் தண்ணி, கடைசியாக 6 தேக்கரண்டி சர்க்கரை கரைத்த மஞ்சள் தண்ணி இல்லையா? 5 நிமிடம் கழித்து பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கப்பில் எப்படி அந்த தண்ணீருடைய கலர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அனைத்து தண்ணீரும் கலக்காமல் ஒன்றின் மேல் ஒன்று அழகாக நெடுவரிசையாக நிற்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் விட்ட மஞ்சள் தண்ணி கீழே போயிருக்கும். ஏன்? அதனுடைய அடர்த்தி அதிகம். அதில் 6 தேக்கரண்டி சர்க்கரை கலந்து சர்க்கரை கலவையான தண்ணீராக இருக்குது. அது அடியில் போயிருக்கும். அதுக்கு மேலே அழகாக ஆரஞ்சு கலர் தண்ணி, அதாவது 4 தேக்கரண்டி சர்க்கரை கலந்த தண்ணி இருக்கும். அதுக்கு மேலே என்ன இருக்கும்? நீல கலரில் இருக்கிற தண்ணி 2 தேக்கரண்டி சர்க்கரை கலந்த தண்ணீர் இருக்கும். எதுவுமே கலக்காத வண்ணமே இல்லாத தண்ணி மேலாக 4வது லேயராக இருக்கும். என்ன அடர்த்தி நெடுவரிசை இப்போ நான் சொன்ன ஆர்டரில் அழகாக நிற்கிதா? இந்த செயல்முறை மூலம் அடர்த்தியை பற்றி நல்லா தெரிந்து கொள்ள முடியுது இல்லையா? வேற ஒரு எபிசோடில் வேற ஒரு கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன். நேர்களே,
அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். ஓமி ஜஹாங்கீர் பாபா அக்டோபர் 30, 1909 மும்பையில் பிறந்தார். இந்தியாவின் அணு அறிவியல் திட்டத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த புகழ்பெற்ற இந்திய இயற்பியலாளர் ஆவார். அவர் இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்று பரவலாக அறியப்படுகிறார் மற்றும் நாட்டின் வரலாற்றில் மிகவும் செல்வாக்கு மிக்க விஞ்ஞானிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். பாபா மும்பையில் முக்கியமான பார்சி குடும்பத்தை சேர்ந்தவர். மும்பையில் தனது ஆரம்ப கல்வியை முடித்த அவர் பின்னர் யுனைடெட் கிங்டமில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதம் மற்றும் இயற்பியலில் உயர் படிப்பை தொடர்ந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் பால் டிராக் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பணியாற்றினார். 1935 கோட்பாடு இயற்பியல் அதாவது தியரிட்டிக்கல் பிசிக்ஸில் முனைவர் பட்டம் பெற்றார். 1945 மும்பையில் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் TIFR நிறுவனத்தை நிறுவியதில் பாபா அவர்களின் அறிவியலுக்கான குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை தெளிவாக தெரிகிறது. பாபா அவர்களின் தலைமையின் கீழ் இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சியை வடிவமைப்பதில் TIFR முக்கிய பங்கு வகித்தது. அணுக்கரு இயற்பியல் அதாவது நியூக்ளியர் பிசிக்ஸ் துறையில் பாபா அவர்களின் முன்னோடி பணியானது பாபா சிதறல் அதாவது பாபா ஸ்கேட்டரிங் கோட்பாட்டின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. இது அணுக்கருக்களுடன் எலக்ட்ரான்களின் நடத்தையை விளக்கியது. இந்த கோட்பாடு இயற்பியல் துறையில் மேலும் முன்னேற்றங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது மற்றும் துகள் இயற்பியல் அதாவது பார்ட்டிகல் பிசிக்ஸ் பற்றிய புரிதலுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது. அவரது அறிவியல் சாதனைகளுக்கு அப்பால் இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தை நிறுவுவதில் பாபா அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார். பாபா அணுசக்தி அமைதியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று வாதிட்டார். அணு ஆராய்ச்சி மேம்பாட்டில் முதலீடு செய்ய இந்திய அரசாங்கத்தை வெற்றிகரமாக நம்ப வைத்தார். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் அணுசக்தி ஆணையத்தை நிறுவுவதிலும் மும்பையில் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தை நிர்மாணிப்பதிலும் பாபா அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார். இது இந்தியாவின் முதன்மை அணு ஆராய்ச்சி மையமாக மாறியது. அவருக்கு வழங்கப்பட்ட சில குறிப்பிடத்தக்க விருதுகள் மற்றும் மரியாதைகள் பின்வருமாறு. ஆடம்ஸ் பரிசு 1942 ஆண்டில் கோட்பாடு இயற்பியலில் அதாவது தியரிட்டிக்கல் பிசிக்ஸில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பிற்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் பாபா அவர்களுக்கு ஆடம்ஸ் பரிசு வழங்கப்பட்டது. பாபா அவர்கள் 1941 ஃபெலோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி அதாவது ராயல் சொசைட்டியின் ஃபெலோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது அந்தந்த துறைகளில் பங்களிப்பை செய்த விஞ்ஞானிகளுக்கான மதிப்புமிக்க அங்கீகாரமாகும். 1954 ஆண்டில் இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் அணு அறிவியலின் மேம்பாட்டிற்கான அவரது சிறந்த பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது பாபா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 1957 ஆண்டில் அணுசக்தியை அமைதியான முறையில் பயன்படுத்துவதற்கும் அந்த துறையில் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் அவர் மேற்கொண்ட முயற்சிக்காக அமெரிக்க அரசாங்கத்தால் ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அவார்டு அவருக்கு வழங்கப்பட்டது. பாபா அவர்கள் 1958 லண்டன் ராயல் சொசைட்டியின் ஃபெலோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது அறிவியலுக்கான அவரது குறிப்பிடத்தக்க பங்கை அங்கீகரித்தது. 1962 ஆண்டில் பாபா அவர்களின் மரணத்திற்கு பின் ஜவஹர்லால் நேரு ஃபெலோஷிப் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் ஆராய்ச்சியில் ஈடுபடும் நபர்களை ஆதரிக்கும் இந்தியாவின் மதிப்புமிக்க கௌரவமாகும். விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மற்றும் கணிதத்தில் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு ஹோமி பாபா ஃபெலோஷிப் பாபா அவர்களின் நினைவாக வழங்கப்பட்டது. இது சிறந்த இந்திய விஞ்ஞானிகளுக்கு அவர்களின் ஆராய்ச்சி முயற்சிகளுக்கு ஆதரவை வழங்குகிறது. இந்திய அறிவியலில் ஓமி பாபாவின் தாக்கம் மற்றும் அணு இயற்பியல் சார்ந்த ஆராய்ச்சியில் அவரது தொலைநோக்கு தலைமை ஆகியவையால் இந்தியாவின் மிக மதிக்கப்படும் விஞ்ஞானிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் நிறுவிய நிறுவனங்கள், அவர் அடைந்த அறிவியல் முன்னேற்றங்கள் மற்றும் இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்திற்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் அவரது புகழ் வாழ்கிறது. நேர்களே, அடுத்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள்.
கதிரியக்க கழிவுகள் அதன் கதிரியக்க அளவுகள் மற்றும் அது அபாயகரமாக இருக்கும் நேரம் ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. கதிரியக்க கழிவுகளில் 3 முக்கிய வகைகள் உள்ளன. குறைந்த அளவான கழிவுகள் LLW, இடைநிலை கழிவுகள் ILW மற்றும் உயர்நிலை கழிவுகள் HLW. உயர்நிலை கழிவுகள் என்பது மிகவும் ஆபத்தான கதிரியக்க கழிவுகள் ஆகும். பொதுவாக அணுமின் நிலையங்கள் மற்றும் அணு ஆயுத உற்பத்தியில் இருந்து எழுகிறது. இது அதிக கதிரியக்க பொருட்களை கொண்டுள்ளது மற்றும் பாதுகாப்பான வசதிகளில் நீண்ட கால சேமிப்பு தேவைப்படுகிறது. கதிரியக்க கழிவுகள் கதிரியக்க பொருட்களின் வகையை பொறுத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அபாயகரமானதாக இருக்கும். கதிரியக்க கழிவுகளை நிர்வகிப்பதற்கு சேமிப்பு, சுத்திகரிப்பு மற்றும் அகற்றல் உள்ளிட்ட பல்வேறு முறைகள் உள்ளன. ஆழமான புவியியல் களஞ்சியங்கள் பெரும்பாலும் உயர்நிலை கதிரியக்க கழிவுகளை நீண்ட கால சேமிப்பிற்காக பயன்படுத்துகின்றன. இந்த களஞ்சியங்கள் நிலையான புவியியல் அமைப்புகளில் ஆழமான நிலத்தடியில் கட்டப்பட்டுள்ளன. டிரான்ஸ்மியூட்டேஷன் என்பது சில கதிரியக்க தன்மங்களை குறைவான தீங்கு விளைவிக்கும் அல்லது குறுகிய கால ஐசோடோப்களாக மாற்றுவதன் மூலம் கதிரியக்க கழிவுகளின் நீண்டகால அபாயங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு செயல்முறை ஆகும். சர்வதேச அணுசக்தி நிறுவனம், அதாவது த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA, கதிரியக்க கழிவுகளை பாதுகாப்பான மேலாண்மை மற்றும் அகற்றுதலுக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிமுறைகளை வழங்குகிறது. கதிரியக்க கழிவுகள் அணுசக்தி உற்பத்தி, மருத்துவ நடைமுறைகள், தொழில்துறை செயல்முறைகள் மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் துணைப்பொருளாக இருக்கலாம். கதிரியக்க கழிவுகள் அயனியாக்கும் கதிர்வீச்சை வெளியிடலாம். அது சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தும். கதிர்வீச்சின் வெளிப்பாட்டை குறைக்க கதிரியக்க கழிவுகளை நிர்வகிப்பதில் முறையான கட்டுப்பாடு மற்றும் கவசம் மிகவும் முக்கியமானது. கதிரியக்க கழிவுகள் பெரும்பாலும் கதிர்வீச்சை தாங்கக்கூடிய மற்றும் கசிவுகளை தடுக்கக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்ட சிறப்பு கொள்கலன்களில் சேமிக்கப்படுகின்றன. சில நாடுகள் சில வகையான கதிரியக்க கழிவுகளை மறுசுழற்சி செய்கின்றன அல்லது மறுசுழற்சி செய்த பயனுள்ள பொருட்களை மீட்டெடுக்கின்றன. இதன் மூலம் அகற்றுவதற்கான கழிவுகளின் அளவு குறைக்கப்படுகிறது. கதிரியக்க கழிவுகளை அகற்றும் தளங்கள் சுற்றுச்சூழலில் கதிரியக்க பொருட்கள் வெளியிடுவதை தடுக்க கடுமையான பாதுகாப்பு அளவுகோல்களை சந்திக்க வேண்டும். கதிரியக்க கழிவு மேலாண்மை நடைமுறைகள் நாடுகளுக்கு இடையே அவற்றின் கட்டுப்பாடுகள், வளங்கள் மற்றும் அணுசக்தி திட்டங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுகின்றன. கதிரியக்க கழிவுகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது என்பது விபத்துகள் அல்லது கசிவுகளை தடுக்க கடுமையான விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டது. அணுமின் நிலையங்களை செயலிழக்கச் செய்வது கணிசமான அளவு கதிரியக்க கழிவுகளை உருவாக்குகிறது. அதற்கு முறையான மேலாண்மை மற்றும் அகற்றல் தேவைப்படுகிறது. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம் இப்போ வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில் கதிரியக்க கழிவுகள் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். முடிவாக தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள், பொது ஈடுபாடு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான அணுகுமுறை எதிர்கால தலைமுறையினருக்கு கதிரியக்க கழிவுகளின் பாதுகாப்பான மற்றும் நிலையான நிர்வாகத்தை உறுதி செய்வதில் இன்றியமையாததாக இருக்கும். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.